அரசு ஊழியர்கள் வந்து ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. போராட்டத்தை அறிவித்த உடனே அரசு பதறி போய் 7 லட்சம் ஓட்டாச்சு, ஓய்வு இவங்க கேட்குற மாதிரி கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்கிறாங்க. 13,000 கோடி ஒதுக்குறாங்க அதுக்கு. அதே மாதிரி தூய்மை பணியாளர்களும் போராடுறாங்க. தடியடி நடத்தப்படுது, போலீஸ் வேன் வருது, அரெஸ்ட் பண்ணுது. ஆனால் இது எதுவுமே வந்து அரசு ஊழியர்களுக்கு நடக்கலை, தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும்தான் நடக்குது. கூவாத்தில் போயிட்டு போராட்டம் பண்ணுறாங்க, அதனால ஒருத்தர் வந்து உயிரிழறாரு. ஆனாலும் வந்து அரசு செவி சாய்க்கல. காரணம் என்னென்னா, எங்ககிட்ட நிதி இல்லை, நிதி பற்றாக்குறையில் இருக்கும். இது வந்து ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக பாப்புலிஸ்ட் கவர்மெண்ட்டாக நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதும், இந்த பக்கம் ஒரு சின்ன குரூப்பு பெரும்பாலான மக்கள் வந்து தலித் மக்கள், பெண்கள், அவங்களுக்காக ஒரு யூனியன் இல்லை, அவங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு பெரிய ஆட்கள் இல்லை, இவங்களுக்கு ஒரு தனி அப்ரோச்சும் கொடுக்கறது எந்த விதத்தில் சமூக நீதி, எந்த விதத்தில் சோஷியல் ஜஸ்டிஸ்? இது சோஷியல் ஜஸ்டிஸா இல்லை செலக்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸா? இதுதான் என் கேள்வி. அதாவது அரசு ஊழியர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட ஓய்வூதியம் திரும்ப வேண்டுங்கிற போராட்டம் 20 வருஷமாக இருக்குது. அதே மாதிரி தூய்மை பணியாளருக்கும் பிரச்சனை இருக்குது. தூய்மை பணியாளர் பிரச்சனை வந்து ஒவ்வொரு செக்மெண்ட்டில் இருக்குது. நீங்கள் வந்து நாடு தழுவிய போராட்டம்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் அதை கூட நிராகரிக்கலை. அதற்கான வேலைகளை செய்து கொண்டு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எந்த நேரத்திலும் நல்ல செய்திகள் வரலாம். நல்ல செய்திகள் வருவதற்கு முன்பாகவே இது வந்து செலக்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை. 20 வருஷத்துக்கு பிறகு தீர்த்தோம். 20 ஆண்டு காலம் இப்போ தான் ஜெயலலிதாவில் முடியல, எடப்பாடியால் முடியல, ஏன் கலைஞர் இருக்கும்போது கூட முடியல. 20 ஆண்டு கால பிரச்சனையை இப்போ தீர்த்துருக்கோம். அது மாதிரி நீங்கள் சொன்னீங்களா 6 மாதம் ஆச்சுன்னு. 6 மாதம் பிரச்சனை நாளை காலம் பேப்பர் பாருங்களேன், வந்தால் வரும். நடக்குது இல்லை?